அங்கே ரஜினி சார் கமல் சார் நடிக்கிற படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? நம்ம வடைபேச்சு மூலமாக இதை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ரஜினி கமல், கமல் ரஜினி, கமலில் காமா எடுத்துட்டு வெளியே போட்டு கமாலினி. ரஜினி சாரே கால் பண்ணி, கலாநிதி மாறன் சார் கால் பண்ணி, தயாநிதி மாறன் சார் கால் பண்ணி என்ன சொல்லிட்டாருன்னா, கலாநிதி மாறன் சாருக்கு அப்புறம் தயாநிதி மாறனுக்கு அப்புறம் நாங்கள் சொன்ன கதை உண்மைதான். அதை தெரிஞ்சுக்கிட்ட நெல்சன் சார் என்ன பண்ணார்னா, எங்கள்கிட்ட வந்து டேரெக்டாக பேசினார். என்ன நீங்கள் வடைபேச்சில் போய் இப்படி ஜெயிலரோட கதையை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அந்த இடத்துல டக்குன்னு இந்த முன்னாடி எங்கள் முன்னாடியே பேப்பரை அந்த ஜெயிலர் கதையை கிழிச்சு தூக்கி வச்சுட்டு எங்கள் முன்னாடியே வேற ஒரு கதையை எழுதி இதை நான் உங்கள்கிட்ட காட்ட மாட்டேனே அப்படின்னு ஓடிக்கிறேன். சேனலில் வந்து வடைபேச்சு, அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும், சமூக வலைதளங்களில் இல்லை இணையதளங்களில் வரக்கூடிய சினிமா செய்திகள், ஒரு அரசியல் செய்திகளை வந்து பகிரக்கூடிய ஒரு நாங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய நண்பர்கள், நீங்களும் எங்களுடைய நண்பர்கள். நாங்கள் சொல்கிறது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா உண்மை, உழைப்பு, நேர்மை, இதை மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ எங்களுடைய வலைபேச்சு நல்லா வெற்றிகரமாக போகணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை வந்து நம்ம பேச வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலியோட தாக்கம் வந்து இப்போ பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. படம் வந்து பயங்கரமான ஹைப்பில் இருந்துச்சு. லோகேஷ் வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருந்தார். 2 மணி நேரம் கொடுத்தாரு, 3 மணி நேரம் கொடுத்தாருன்னு சொல்லி ஆடியோ லான்ச்சில் வந்து தலைவரே பேசுனதை வந்து நம்ம பார்த்தோம். ஆமாம். அப்போ கூட நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சூப்பர் ஸ்டாருக்கு, என்ன தலைவரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு வந்து பதட்டம் இருக்குதா படம் வருதுன்னா அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு பதட்டம் இல்லை அப்படின்னாரு. ஏன்னா 1-2 படம் தான், ஏகப்பட்ட படம், அவருக்கு பாட்டம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வைங்களேன். பதட்டம்லாம் நமக்கு தானே. ஸோ இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து வசூல் வந்து இன்னும் வந்து 4 நாளில் 404 கோடி அப்படின்னு சொல்லி போட்டாங்க. நம்ம தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் வந்து தவறான ரிவ்யூஸை பரப்புறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்துச்சு, பரப்புறாங்கன்னு போயிட்டு இருந்துச்சு. அது உண்மையா பொய்யா? எங்களுக்கு வந்து இணையதளங்களில் சமூக வலைதளங்கள் வந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க தான் அப்படின்னு ஒரு இது வருது. படங்கள் ஒரு அப்படி கிடையாது. ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? அது ரிலேபிள் சமூக வலைதளங்கள் நம்ம வச்சு ரிலேபிள் சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இல்லை நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். ரிலேபிள் சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ விஜய் ஃபேன்ஸ் இதை பண்ணுறாங்க இது அப்படிங்கன்னா, விஜய் ஃபேன்ஸுக்கும் தலைவர் ஃபேன்ஸுக்கும் ஃபைட் வந்து போய்கிட்டே இருக்குது. தலைவர் ஃபேன்ஸ் என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்த மாதிரி இருந்தால் கூட தலைவரோட வயசுக்கு அவர் சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தார், வந்து பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஃபேமிலி ஆடியன்ஸ் பயங்கரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 404 கோடி போட்டவங்க அதுக்கப்புறம் வந்து ஏன் வந்து வசூல் இன்னும் போடலை அப்படிங்கிற கேள்வி வந்து நிறையா வந்து வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பல இடங்கள் வந்து இல்லை, அது ஏன் காரணம் 5000 கோடி போயிருச்சுங்கிறாங்க, சில இடங்கள்ல 500 கோடி போயிருச்சு. எந்த வலைதளத்திலையும் இணையதளத்திலையும் நான் பார்த்த வரைக்கும் 5000 கோடி போயிருக்குன்னு எந்த ஒரு இதில் கூட நான் ஒரு ஃபேக்காக கூட ஒரு ரஜினி ரசிகரே கூட வந்து அந்த மாதிரி சோர்ஸ் மூலமா இல்லை ஓப்பனாக உண்மையே சொல்லணும்னா, இது வந்து யாருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இது வந்து நான் வந்து பர்சனலாக வந்து லோகேஷ் சாரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்களே எனக்கு சொன்னது என்னன்னா, ரஜினி சாரே கால் பண்ணி, கலாநிதி மாறன் சார் கால் பண்ணி, தயாநிதி மாறன் சார் கால் பண்ணி என்ன சொல்லிட்டாருன்னா, கலாநிதி மாறன் சாருக்கு அப்புறம் தயாநிதி மாறனுக்கு அப்புறம் காவியா மாறன் சரி ஓகே கால் பண்ணி என்ன சொல்லிட்டாருன்னா, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. கல்லடி, ஆமா அது உண்மைதான். அதனால நம்ம வந்து இந்த வசூலை வெளில சொல்லி கண்ணு போட வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் வசூல போடலை அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து இணையதளங்களை அதாவது சமூக இது வந்து உங்களுக்கு சாரி நெருக்கமான இருந்தவங்க சொல்லி எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு. அப்போ கூட நான் கேட்டேன் சூப்பர் ஸ்டாரை, என்ன ஏன் நீங்கள் வந்து இன்னும் எப்போ கேட்டேன்னா, நான் வந்து டீ குடிக்கிறதுக்காக நான் எப்பவுமே டீ கடைக்கு போவேன். அப்போ எதிர்த்து அங்கே மாடியில் ஏறி இந்த சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கேன், வர டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு, ஏன் நீங்கள் வந்து வசூல் போடல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை கண்ணா கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னாரு. சரி, அதுக்கப்புறம் அவர் தலைவர்கிட்ட நம்ம பேசுகிற கொண்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இது ஏன் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல அவர் வந்து பேசி டெய்லி பேசுகிறப்ப அப்புறம் டெய்லி காலையில் குட் மார்னிங் அனுப்பாப்புல, பூ போட்டு மெசேஜ் அனுப்பாப்புல. தலைவராப்பா? ஆமாம், என்னப்பா பூ போட்டு குட் மார்னிங் அனுப்பாப்புல. ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் அவங்க வசூல் போடலை அப்படிங்கிறது இன்னும் எங்களுக்கு தகவல் வந்து சரியான ஒரு 100% தகவல் எங்களுக்கு வெளியே வரல. எங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் நாங்கள் சொல்கிறதுல உண்மை மட்டும்தான் இருக்கும். உண்மை இன்னொன்று இதை தாண்டி உங்களுக்கு யாருக்குமே தேவை விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வந்துச்சு, நிறைய ட்ரோல்ஸ் பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோமா. இது முக்கியமான காரணம் என்னன்னா, கூலியை 2 பாட்டமாக எடுத்துருக்காங்க. பாட்டமாக எடுத்தாங்க, 2 பாட்டாக எடுத்தாங்க. சாரி, கூலி லீக்கு அப்படின்னு எடுத்தாங்க. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறது கூலி. அது வந்து அது 2 பார்ட் இருந்துச்சு. அவர் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம லீக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் வந்து பேச்சா இருந்துச்சு. அது வந்து அது கூட நான் கேள்விப்பட்டேங்க. அந்த லீக்கும் யார் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, உடனே வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருவாங்க, லீக்குனா லியோ மாதிரி பண்றீங்க, எக்ஸாக்ட்லி எங்களை பார்த்து பண்றீங்க. அதனாலதான் பேரை மாத்தி
இந்த சிடிக்கு பதிலா இந்த சிடி கொடுத்துட்டாங்களாம். இந்த சிடி போனனால படம் மாற்றி ரிலீஸ் ஆயிடுச்சான். அது கடைசி நாள் சூப்பர் ஸ்டார் தெரிய வந்துருச்சு, நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியது லீக், நீ கூலி ரிலீஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ற நேரத்தில் அப்புறம் சாரே சரி பரவாயில்ல போ ஆசைக்கு ரிலீஸ் பண்ணிக்க, அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம வேற பேரை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கதாகவும் அந்த சிடி லோகேஷ் சார்ட்ட இருக்கதாகவும் ஒரு பேச்சு வருது. ஆமாம், இது எந்த ஒரு இணையதளத்திலையும் வலைதளத்தையும் நான் இதுவரை கேள்விப்படாத ஒன்று. இது நம்பகத்தன்மையாகவும் இல்லை அப்படிங்கிறது ரிலேபிள் சோர்ஸ் நம்மகிட்ட இருக்குல்ல. நம்மகிட்ட வந்து நம்ம எப்பவுமே ப்ரூஃபோட ஆதாரத்தோட ஸ்டேட்மெண்ட்டோட தான் பேசுவோம். அந்த ஃபோனில் இருக்கு எனக்கு. வேணாம், அது இப்போ தேவையில்லை. அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உள்ள ஒரு பகீரான நியூஸ் என்ன தெரியுமா, ரஜினி சாரு கமல் சாரும் ஒன்றா சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறனா. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படத்துக்கு எப்படி நம்ம பேர் வைக்க முடியும், ஒரு விதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு உலகநாயகன்கிறது வருமா இல்லை சூப்பர் ஸ்டாருங்கிறது வருமா அப்படின்னு போட்டி போடுறாங்க. இப்போ உலகநாயகன் வந்தால் சூப்பர் ஸ்டார் இவங்க சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு யார் டேரக்டர் அப்படிங்கிறதே நமக்கு சரியாக தெரியல. அப்போ நான் வந்து கமல் சார்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபோனில், இல்லை சார் இந்த மாதிரி வந்து 2 பேரும் ஒன்றா நடிக்க போறீங்களாமா, நான் நடிக்க போகிறேன், அப்போ நீங்கள் ஹீரோ நடிப்பீங்களா அப்படிலாம் நடிப்பீங்களா, அப்போ நான் காமெடியாக அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு நான் அது வந்து நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன செய்கிறேன், தலைவருக்கு உடனே ஃபோனை போட்டு என்னங்க இந்த பக்கம் ஒரு ஃபோன் இந்த பக்கம் ஒரு ஃபோன், இந்த பக்கம் தலைவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்கிறாரு ஆமாம் 2 பக்கமா. அவர் சொல்கிறாரு இல்லை எதாக இருந்தாலும் நமக்கு வந்து கமல்ஹாசன் ரொம்ப பிடிக்கும், அவர் பேர் தான் முதல்ல போடணும் அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்றாரு. ஆனா ஃபேன்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்கலாம், இப்போ வந்து முதற்கட்ட நடிகராக இருக்கிறது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான், அதனால அவர் பேரை போடணுங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க, சண்டை வரும். இப்போ அதெல்லாம் தாண்டி டேரக்டர் யாரு, தென் இந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து அன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த டீம்ல நானும் உட்காந்துருக்கேன். இங்கே அந்த டீம்ல ஒரு ஆள் நான் உட்காந்துருக்கேன். ரிலேபிள் சோர்ஸ் அவங்க வச்சிருக்கேன்னா நானே போய் மாறு விஷயத்துல உட்காந்துருக்கேன். அங்கே ரஜினி சார் கமல் சார் நடிக்கிற படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அந்த டீம் பேசும்போது மறைமுகமாக உட்காந்து நான் கேட்குறேன் என்ன பேசிட்டு இருக்கேன்னா, இங்கே கமல் சார் இருக்காரு, ரஜினி சார் இருக்காரு. ஸோ பேர் வைக்கிறது பொதுவாக வைக்கணும், இந்த ஃபேன்ஸுக்கு சண்டை வந்துடக்கூடாது, அந்த ஃபேன்ஸ் சண்டை அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கலாம் அப்படிங்கிற என்ன வைக்கிறாங்களோ ரொம்ப குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த இதில் அவங்க என்ன முடிவு பண்ணி வச்சாங்கன்னா, நம்ம வடைபேச்சு மூலமாக இதை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ரஜினி கமல், கமல் ரஜினி, கமலில் காமா எடுத்துட்டு வெளியே போட்டு கமாலினி, ஆமாம் கமாலினி அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவோம்னு சொல்லி அந்த இதில் வந்து ஒரு எனக்கு ஆனா நான் கேட்டது வந்து ரமாலினி தான் கேள்வி. ரமாலினி நான் சொன்னது கமலுக்கு இங்கிட்டு கமால் இல்ல, அது வந்து சூப்பர் ஸ்டார் முடிவு பண்ண பேரு. கமல் என்ன பண்றான்னா, படம் ரஜினியில ஆரம்பிச்சு ரஜினியில முடிட்டுமே, ரால் ஆரம்பிச்சு நீல முடிட்டுமே, இடையில நான் இருக்கனே, அப்புறம் ரமாலினி அப்படின்னு ரமாலினி. ஆமா, அது உங்களோட இது மூலமா வந்தது. ஆனா இது கண்பட சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் சார் இருக்கும்போது நான் இருந்து பார்த்த ஒரு விஷயம் தான் வந்து இது இப்படி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அதுல கூட கமல் சார் பேர் முன்னாடி வருது அப்படின்னு சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று திடுக்கிடும் தகவல், யாருக்கு திடுக்கிடும் தகவல் என்னன்னா, டேரக்டர் வந்து என்ன நினைச்சிக்க லோகேஷ் கனகராஜ் சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் வந்து போன படத்துக்கு 500 கோடி ரூபா லாபம், முன்ன படம் 600 கோடி, 6+5 பை 2 = 550 ரூபா சம்பளம் கேட்டாராம். 6+5 பை 6+5 = 11/2 = 5.5. அப்ப 11/2 எப்படி 5.5 வரும்? அது கணக்குல அப்படி வந்துச்சு, அன்னைக்கு நான் போட்டு பார்த்து வந்துச்சு. அது ஆனா அதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு 650 கோடிக்கு எனக்கு புரியல. சரி, அதுக்கு இதுக்காக மொத்தமா வந்தோன்னே 550 கோடி சம்பளம் கேட்டதாகவும், கமல் சார் வந்து போய் 550 கோடி இல்ல 250 கோடி தான் இருக்கு, 300 கோடி அப்புறம் தரேன்னு சொல்லி அது பேச்சுவார்த்தை போய் கடைசியாக அப்ப லோகேஷ் கனகராஜ் சார் வந்து இல்ல அப்படிங்கிற அவர் ஒதுங்கி அவர் வேற படம் வாங்கி போயிட்டார். கைதி 2 எடுத்துட்டு இருக்காரு, எடுத்து முடிச்சா கைதிக்கு அந்த கைதிக்கு அடுத்து ஏதோ படம் இருக்குதா? கைதிக்கு அடுத்து இது எடுக்கிறாப்ல, அமீர் கான் வச்சு தங்கல் 2 எடுக்கிறாப்ல. அதுவுமே யாருக்குன்னு தெரியும். ஐயோ அடுத்த அதை பத்தி அப்புறம் நம்ம பேசுவோம், வரப்போ இப்ப புது டைரக்டர் நம்ம வரப்போறாரு, அது யாருக்கும் தெரியாது, பெரிய சர்ப்ரைஸ். கேட்டு நீங்களே ஆடி போயிருவீங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்ல, இல்ல இது கேட்டதுக்கே ஆடி போய் தான் கிடக்கு. சர்ப்ரைஸ் எதுக்கு இங்க சொல்லிக்கிட்டு? சரி அதை விடுங்க, நம்ம அடுத்த இதுக்கு போவோம். சர்ப்ரைஸ். ஆமா, இப்ப இந்த படங்கள் பிரச்சனை யாரு டேரக்டர் இப்பன்னு தெரியாத போ சூழ்நிலையில ஜெயிலர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஜெயிலருக்கு தான் வச்சு எங்களை போட்டு தர்க்கமீதியா மிச்சிங்க ஒரு டைம். அதாவது ஒரு 4 எபிசோடுக்கு முன்னாடி எங்களோட வலைபேச்சில் நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஜெயிலர் கதை இதுவாக தான் இருக்கும்னு சொல்லி நாங்கள் ரிலேபிள் சோர்ஸ், அதாவது நாங்கள் கேட்டதை வச்சு நாங்கள் பேசிக்கிட்டோம். அதுக்கு நாங்கள் இப்போ வந்து பதில் சொல்ல வரோம். என்னப்பா நீ ஒரு கதை சொன்ன, படத்தில் வேற கதை வந்துச்சுன்னு சொல்லி எங்களை செருப்பு கழட்டி அடிக்காத குறையா நீங்கள் கேட்டீங்க. அதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல வரணும்னா, நாங்கள் சொன்ன கதை உண்மைதான். அதை தெரிஞ்சுக்கிட்ட நெல்சன் சார் என்ன பண்ணார்னா, எங்கள்கிட்ட வந்து டேரெக்டாக பேசினார். என்ன நீங்கள் வலைபேச்சில் போய் இப்படி ஜெயிலரோட கதையை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அந்த இடத்துல டக்குனு இந்த மாதிரி எங்கள் முன்னாடியே பேப்பரை அந்த ஜெயிலர் கதையை கிழிச்சு தூக்கி வீசிட்டு எங்கள் முன்னாடியே வேற ஒரு கதையை எழுதி இதை நான் உங்கள்கிட்ட காட்ட மாட்டேனே அப்படின்னு ஓடிட்டேன். அந்த கதை வந்தது, அது நமக்கு தெரியாது. கடைசியாக அந்த கதை வந்தது. அதை பார்த்துட்டு தான் கடைசியாக நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, என்னடா நீங்கள் ஒரு கதை வலைபேச்சில் சொல்கிறீங்க, அங்கே கதை வேற மாதிரி இருக்கு, செருப்பை கொண்டாடிப்பேன் அது இது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல கீழே தூக்கி விட்ட சம்பவம் வந்து அதில் வரக்கூடிய ஒரு இதுதான். எல்லாமே கதை. ஆமா, அது அந்த படத்தின் கதை. நம்ம சொல்ற எல்லாமே உண்மை, உண்மை. அதாவது இதை நீங்க வந்து
தவறாக எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் எங்கள் மேலே தப்புனா நாங்கள் சொன்னது முழுக்க முழுக்க ஒரு கலந்தாலோசிச்சு ஒரு உண்மை நம்ம ரிலேயபிள் உண்மையை தவிர என்னது பேச- சமூக வலைதளத்தில் இணையதளத்தில் வரக்கூடிய உண்மையை தான் நம்ம ஆமா. அப்ப இப்போ இவ்வளவு பேசிட்டோம். சர்ப்ரைஸ் சொல்லிடுவோமா? சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ் அந்த சொல்லுங்க. கமல் சார் ரஜினி சார் படத்தோட டேரக்டர் பேர் சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக நான் சமூக வலைதளத்துலையும் சரி ட்விட்டர் இல்லை நிறைய இதில் நான் பார்த்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஏகப்பட்டதில் வாட்ஸ்அப் இதுலாம் நான் எல்லாத்தையும் பார்த்தேன். எனக்கு எதுவும் தகவல் பரவாயில்ல. சீரியஸாகவே சொல்லியிருந்தேன். அதுக்கான டேரக்டர் உங்களுக்கு தெரியுமா? சரி, அந்த டேரக்டர் வந்து நான் டேரக்டர் இப்போ ரீசெண்டாக ஒரு லாங் டிரைவ் போனோம் பாண்டிச்சேரி வரைக்கும். இப்போ என் பைக்கில் வரப்போ சொல்லிட்டு வந்தது பற்றி அவர் லாங் டிரைவ் ஒரு நிமிஷம். அதாவது ரஜினி கமல் நடிக்கக்கூடிய ரஜினி சார் கமல் சார் சேர்ந்து நடிக்கிறாங்கல்ல, அந்த படத்துடைய டேரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் கூட அந்த டேரக்டர் கூட நீங்க டிஸ்கஷன் போவோம் சார். அப்போ டிஸ்கஸ் போய் கதைகளை பற்றி விசாரிப்போம்ல. அப்போ அந்த டேரக்டர் கூட நீங்க ஆமா, அது யாரு ஓப்பனாவே சொல்லுங்க. அது அந்த ஓப்பனாக director. சொல்லணும்னா இது வந்து பெரிய இது வந்து சொல்லுங்க. சாரை வச்சு பெரிய ஹிட் கொடுத்து சுந்தர் சி சார் தான் பண்ண போறாரு. சுந்தர் சி சார் ரஜினி சார் கமல் சார் வச்சு அடுத்த படம் இயக்க போகிறது. இது யார் சர்ப்ரைஸ் ஆர்டிஸ்ட் சொல்லிடாதீங்க சார், நம்ம தனியாக அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் விடுவோம்னு சொன்னாரு. அப்ப நீங்க சுந்தர்சி சாரோட பைக்ல போகும்போது உங்கள்ட்ட சொல்லியிருக்காரு சர்ப்ரைஸ். அது யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. அது ஒரு அவர் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. சர்ப்ரைஸ் இப்ப சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. நமக்கு வந்த தகவல் ஒண்ணு இருக்கு சுந்தர் சி சார் பத்தி. ம். அவர் இந்த சின்ன பையலுக்கு மாதிரி இப்ப இந்த ஏஐ போட்டோ சிவப்பு சட்டை போட்டு ரோஸ் வச்சிருக்காங்கல்ல, அது பண்ணி அவரு இன்ஸ்டால போட்டிருந்தாரு. போட்டிருக்காரு. அதாவது ரிலேபிள் சோர்ஸ்ல என்னென்ன நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்து அவர் ஏஐல போட்டோ போட்டாருங்கிற தகவலை வந்து இங்க இதுல அவர் சொல்ற விஷயத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வரேன். அதுவும் சர்ப்ரைஸ் தான். அதுக்கு மேலே நான் உங்களை ஒன்று கேட்குறேன். நீங்கள் லாங் டிரைவ் சுந்தர்ஜி கூட போனீங்க, அவர் கூட அன்னைக்கு கூட போனீங்க. போகும்போது அவர் சர்ப்ரைஸ் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு உங்கள்ட்ட சொன்னார்ல. அப்புறம் என்ன இதுக்கு வந்து நீங்கள் வந்து வடைபேச்சில் இந்த வந்து இப்போ சொல்கிறீங்க. அது நம்ம ஃபேன்ஸ் அவர் உங்களை தப்பாக நினைக்க மாட்டாரா? அது என்னன்னு தெரியும். நம்ம பத்தி நம்ம எப்பவுமே வந்து சொன்னா சொல்லிடுவீன்னு தெரியும். அதனால சொல்லியிருப்பாரு போல. அப்போ வந்து அவர் சட்டை சொன்னாப்ல இல்ல, சிவப்பு சட்டை போட்டு பூ வச்சுமா நிற்கிறார் ஏஐல. அதில் பார்த்தீங்கன்னா இங்க வந்து அவர் சட்டை காலரில் ஆர்கேன்னு எழுதியிருக்கும். ஆர்கேனா என்ன? ஓகே, ரஜினி கமல் அவ்வளோதான். ரஜினி கமல் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ் அவ்வளவுதான். அவ்வளோ சிம்பிளா முடிச்சிட்டாரு. இப்போ சுந்தர்சி சார் தான் வந்து ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு இயக்க போறாரு. இது ரிலேயபிள் சோர்ஸ். சமூக வலைதளத்திலையும் வரல, இணையதளத்திலையும் வராத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இனி பிற்போக்கில் வரும். எங்க வலைபேச்சு மூலமா அது வந்ததா இருக்கட்டும். இதுல எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், படத்தை வந்து சுந்தர்சி சார் தான் எடுக்க போறாரு. ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு. இதுப்பா அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. இந்த எபிசோட்ல நிறைய பேசிட்டு உண்மைகள் சொல்லிட்டோம். அடுத்த எபிசோட்ல நம்ம வடசென்னை பத்தி பேச வேண்டியது ஆமா, இருக்கு. வடசென்னை எல்லா இருக்கு. உண்மையிலையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் தளபதி ஐயா வந்து 2026 வந்து வருவாரா வரமாட்டாரா, அதுல நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அரசியல் ரீதியான அப்புறம் பிரச்சனைகள் சினிமா நிறைய பேர் காசு கொடுத்து நெகட்டிவ் ரிவ்யூ பண்ண வைக்கிறாங்களா, அதுக்கெல்லாம் ஆமா. இருக்கு. அது யாருன்னே தெரியும். அமீர் கான் வந்து கொய்யாப்பழம் வச்சு தான் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாரு. முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுற காலத்துல அந்த மாதிரி ஸ்டோரி. இல்ல அது வேற கதை. கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் வித்தாரு. அவர் பீடி வித்தாரு. அதுக்கு அந்த பீடியை ஞாபகப்படுத்துறதுக்காக கூலி கூலியில வந்து அதாவது இதெல்லாம் வந்து அடுத்த எபிசோட வந்து கிளியரா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றோம். இந்த எபிசோடு பார்த்தவங்க நன்றி. எல்லாமே எங்க லுங்கி பாய் சேட்டை பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நீதி நேர்மை நியாயம் இது அது மட்டும் தான் அமீர் கான் கொய்யாப்பழம் வித்தாரு. இல்ல ம். நம்ம உண்மையை மட்டும் தான் பேசுவோம். எல்லாம் கண்டிப்பா. 11 பேர் கொண்ட குழு இருக்கு. அவங்க சொல்றதான் நாங்க சொல்றோம். கண்டிப்பா கண்டிப்பா. மத்த மட்டும் நாங்களா உங்களுக்கு ரிலேபிள் சோர்ஸ் மூலமா எதுவும் இல்லையா? யாரும் உங்களுக்கு கால் பண்ணலையா? அதான் சொன்னேன்ல, அமீர் கான் அவங்க கொய்யாப்பழம் recharge வித்தாரு, பண்ணல. எல்லாம் சொல்லியிருக்காங்க. ம். அடுத்த பதிவுல நம்ம பதிவு பண்ணிப்போம். இப்ப இந்த பதிவுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, இந்த என்ன பதிவு கிழிச்சு சும்மா சொன்னீங்கிறத நான் கேட்கிறேன். சும்மா உட்காந்து பேட்டா என்ன என்ன பண்ணீங்க? சொல்லுங்க. யாராவது ஹீரோ கால் பண்ணிருப்பாங்க. ஆமா, பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து நேரா டாம் குரூஸ் தான் பண்றாரு. அடுத்த நான் வந்து டாம் குரூஸ் தானே பண்ணாரு. நம்பர் எப்படி ஆரம்பிச்சு? நம்பர் வந்து அவர் அமெரிக்கால இருந்து பண்ணிருப்பாரு. சோ அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் என்ன அப்பவே நம்ம சேவ் பண்ணிட்டோம். நம்பரை சேவ் பண்ணிட்டீங்க. சேவ் டாம் குரூஸ் யாரை சொல்றான்னு தெரியுதா? கேட்டாங்க. அந்த பிரஸ் ஸ்டுடியோ ஆப்போசிட் டீக்கல்ல தாமோதர் ஒருத்தர் நிப்பார்ல, ஒரு பேர் டாம் குரூஸ் மாதிரி வாய்ப்பு தர்றாருல, அவர் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு தேவலாம் பேசுற பேட்டாக்கா என்னென்னமோ பேசுறாரு. அதுவும் முக்கியமா வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். பண்ணாதான் எங்களுக்கு பொழப்போம். கொய்யாப்பழம் கன்ஃபார்மா அடுத்த எபிசோட்ல நான் சொல்றேன். ஆமா, அடுத்த எபிசோட நான் பார்க்க தான் போறேன் என்ன சொல்ல போறாருன்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.